பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற சில நகைச்சுவையான விஷயங்களும் சரி, அதே சமயத்தில் மனசுக்கு வருத்தம் தர விஷயங்களும் சரி, எதுவாக இருந்தாலும் மதிப்பிற்குரிய உமாபதி அண்ணனை சந்தித்து அவரோட ஒரு கலந்துரையாடல் பண்ணுறது வழக்கம். வணக்கண்ணே. வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் கூட ஒரு மாதிரி யோசித்தேன். அதாவது என்னென்னா, இந்த கூட்டணியில் வந்து மந்திரி பதவியெல்லாம் கொடுக்கறது, கூட்டணியில் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து கொடுக்கவே இல்லையே, மற்ற இது வரைக்கும் திமுகலாம் கொடுக்கவே இல்லையே, இவங்க கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசித்தேன். பட் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொடுத்தா தான் பெரிய பிரச்சனை. விஜய் நேரமாக இருந்தாலும் பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க, எங்கே வேணாலும் ஓடுவாங்க. மட்டும் இல்லை, விஜய்க்கு வெடியை வச்சுட்டு போயிடுவாங்க. அமைதியாக வாழ்ந்து இருந்த விஜய்க்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் எல்லாத்தையும் வெளியிலேருந்து பார்த்தார். அதனால் யார் யாரையும் இப்போ விஜய் பாஸ்கர், அந்த பாஸ்கர் 10,000 பேர் வராங்க, ஐயா வந்துட்டு போப்பண்ணா. அதனால தான் அவங்க எல்லாரையும் பிச்சை எடுக்க தானே வர. இல்லை, அதனால தான் அவங்க எல்லாரையும் ஆதரிச்சு நான் மீட் பண்ணுறேன். விஜய் என்ன மீட் பண்ணல. விஜய் மீட் பண்ண மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம். ஜெயலலிதா கூட மாற்று கட்சியினர் வந்து சேர்ந்தா வந்து நடுவில் நிற்கும் ஃபோட்டோ. அதை விட நான் பெரிய ஆளியா? நீங்கள்லாம் வந்து என்கிட்ட வந்தால் தான் நீ உன் வாழ்க்கையை இனிமேல் வாழவே முடியுன்றத விஜய். இல்லை, ஆனால் கட்சியுடைய தலைமையை பார்த்து தானே நான் வந்து சேரணும். ஆமாம், தலைமைங்கிறது விஜய் தானே, ஆதரிச்சுனா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அது நம்ம சொல்கிறது தானே. இப்போ யாராவது வந்து வெளியே நிற்கிறான்னா வேலைக்காரன் அனுப்பி விடுறேன். நான் யாரை எவனா கத்திட்டு இருக்கான் பார்த்துட்டு வாயா. ஐயா பொங்கல் காசு கேட்குறான், கொடுப்பா வந்தா ஒரு 20 ரூபா எடுத்து கொடுப்போம். ஓ, அந்த மாதிரி அனுப்பி விடு. ஐயா பத்தலைன்னு போக சொல்லியா, போகிறேன் சுடுதண்ணி ஊற்றி கொடுத்து வரட்டி விடு. திருப்பி வந்து ஏன்ட்ட வந்து கேட்டேன் 50 ரூபாய் கொடுத்து விட்டு போகிறாங்களான்னு பாருலாம், துரத்தி விட்டு சுடுதண்ணி ஊற்றி கொடுத்து அப்படின்றக்காக தான் இது. சிறப்பு. இதுக்கு நடுவில் வந்து வேற ஒரு ஆங்கிள், அரசியல் இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் அந்த ஆணவ கொலை நடக்கிறதும், ஒரு பக்கம் வந்து பப்ளிக்காக நம்ம வன்ருட்டியில் வந்து 2 பசங்களை வெட்டி போட்டுட்டு போகிறாங்க. பப்ளிக்காக அப்படியே பஸ்ஸு கிராஸ் ஆகுது, வண்டியெல்லாம் போகுது. உண்மையிலேயே சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறது இது மாதிரி ரெகுலராக கேஸ் இருக்குமா? எனக்கு என்ன வருதுன்னா, கடந்த ஒரு 40-45 நாட்களாக வந்து டெய்லி கேஸ் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டெய்லி, அதாவது பிரச்சனை இதெல்லாம் தெரிஞ்சும் பண்ணுறாங்களா? பயமே கிடையாதா? இதை நிறுத்தவே முடியாதா? நிறுத்த முடியாது அப்படின்றதுனா ஆட்சியாளர்களும் சட்ட ஒழுங்கும் காவல்துறையும் சரியான இதாக செயல்படலை, மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தலை அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். 6 மாதம் டைம் கேட்டிருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி சாரவன் செத்தது தான், சேஃப்டியாக இருக்கிறவன் இருந்தது. இல்லை, பார்த்தா ரொம்ப கொடூரமாக மாறிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டெல்லாம் இந்த மாதிரி நடந்து நிறையா பார்த்துருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதா? பப்ளிக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் முகத்தோடு முள்ள அந்த பைக்கில் அந்த பசங்க 2 பசங்க வந்தாங்க, டப்புன்னு அடிச்சானுங்க, போட்டு மிதிச்சானுங்க, பைக்கில் ஏறி போயிட்டே இருந்தாங்க. சுற்றி பப்ளிக்கெல்லாம் பார்க்குறாங்க. வழக்கம் போல் எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாம், ரீல்ஸுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி ரீல்ஸ் காய்ச்சல், இன்றைக்கி சோத்து காய்ச்சுன்ற மாதிரி இன்றைக்கி ரீல்ஸ் காய்ச்சி, அவ்வளோதான். இது ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது. 10 பேர் ரீல்ஸ் எடுக்கணும்னா 4 பேரை கொள்றதுல தப்பே இல்லைன்ற மாதிரி போயிட்டு. என்னங்க புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது? ரீல்ஸ் ஆட்சியில் தான் அப்படியே இப்போ ரீல்ஸ் எடுத்து அவன் பொழைச்சி ரைட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிது இல்லை, அவன் வைரல் ஆயிடுவான். அப்புறம் அவனை செலிபிரிட்டியாக கூப்பிடுவாங்க, காலேஜ் வரைக்கும் கூப்பிடுவாங்க. இவர் தான் ரீல்ஸ் எடுத்தது. அவன் அங்கே போய் அவன் பேசிட்டு வருவான். அப்போ அடுத்த சந்ததி வரும். நிறைய இது பண்ணுறது, அவங்கள தக்க வைக்கிறது, வாக்காளர்களை தக்க வைக்கிறது. அதுவும் இந்த மாதிரி கொலையெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப, லைவாக பார்க்குறப்பெல்லாம் குறிப்பாக எல்லாமே இளைஞர்கள் தான் பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் அந்த படத்தில் காமிப்பாங்க, வயசான ஆளால் வெட்ட 80 வயசுக்காரன் 2 பேர் சண்டை போட்டாங்க. இல்லைங்க, படத்தில் காமிப்பாங்கல்ல, இளைஞர்கள் தான் வெட்டுவான். இல்லைங்க, நல்லா உடம்பு பெருசாக ஒரு மாதிரி 35-40 வயசில் வந்து அது நீங்கள் அடி படம் நிறையா பார்த்ததுனால நீங்கள் அப்படி அந்த இதில் இருக்கீங்க. டாட்டில் ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வந்து இதை ரவுடினா அப்படி தாங்க இருப்பான், அந்த வயசில் தான் இருப்பாங்க. நீங்கள் ரஜினி படத்தில் பார்க்கும்போது 50 வயசு 60 வயசில் பாப் கிறிஸ்டோ அந்த மொட்டை அவெல்லாம் இருப்பான். ஒருத்தர் பல்லுன்னு வாங்க, இந்த வால்பாறை வரதன் வாங்க. அதெல்லாம் நீங்கள் ரஜினி படத்தை பார்த்து நீங்களாம் 90 கிட்ஸ், புரியுதா? நோ, அது முன்னாடி உள்ள கிட்ஸ், 70 கிட்ஸ், 80. அதனால் இன்னும் பின்தங்கி போகிறீங்க நீங்கள். அந்த பழைய வால்பாறை வரதனை பார்த்துட்டு. இளைஞர்கள்னால் கொலைகாரன்லாம் இப்போ 20 வயசு 21 வயசு 19 வயசு 18 வயசுல தான் இருக்காங்க. இப்போ அவங்க 21 வயசுக்கு மேலே உள்ள தான் ஓட்டு போட்டு இந்த அரசாட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க.
நீங்கள் பெருசாக இருப்பார், உடம்பு இருக்கும், பயில்வானாக இருப்பார், அதெல்லாம் சினிமாவில் தான். மக்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரியே இருக்குண்ணே. அந்த பெட்ரோல் பங்கில் ஒரு ஊழியர் வந்து அடிச்சு போட்டு கேனில் பெட்ரோல் தரலங்கிறதுக்காக அடித்து காயப்படுத்தி அவன் வந்து வீடியோ எடுக்கிறான். எடு என்ன செய்வாங்கிறான். அது மாதிரி ரொம்ப தைரியமாக பேச ஆரம்பிக்கிறான். இது என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்? இல்லை, இது எல்லாம் சமூகமே சீர்கட்டு கேடுகட்ட சமூகம். இப்போ தமிழ் சமூகன்றது தமிழ்நாட்டில் வந்து ஈரல் கெட்டு போய் ஒரு 35-40% வந்து கேடுகட்ட ஒரு சமூகமாக மாறிட்டு வந்தது. ஆண் பெண் ஒரு பக்கம், இந்த பக்கம் செக்ஸுவல் இதில் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. எவன் எவளோட வேணாலும் போகலான்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரோட்டில் நீங்கள் போனீங்கனாலே எவனாச்சும் எவனையா முறைக்கிறான், அவனா ரைட்டில் விடுறான், உண்மையில் வர்றான், ஒழுங்காக போகிறவனை பார்த்துட்டு மேலே எங்கேயும் பார்க்குறான். பார்த்தீங்கன்னாலே தெரியும். திடீர்னு வந்து வண்டி பின்னாடி இடிக்கிறாங்க, இடிச்சுட்டு அவனே முறைச்சி பார்த்துருப்பான், ஏன்டா பிரேக் போட்டான்றான். புரியுதா? இந்த மாதிரி ஒரு மெண்டல் தனமான ஒரு கேடுகட்ட ஒரு சமூகம் உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களே ஓட்டு போடுறாங்க, ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி போய் ரொம்ப கேவலமாக, எல்லா விதமும் கேவலமாக தான் போய்ட்டுருக்கு. மக்கள் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது உலகத்தில் நிறைய நாடுகளில் நடந்துட்டு தானே இருக்குது. இல்லை, இந்தியா ரொம்ப, தமிழ்நாடு தான் இப்போ ரொம்ப கேடு கெட்டு சீரழிஞ்சு லோல் பட்டு போயிருக்கு. வேறு உலக நாடுகள்லாம் இருந்த நாடெல்லாம் திருந்தி நல்லா இருக்கு. எப்படி திருந்தினாங்க? அது ஏதாவது ஒன்று ஒரே ஒரு செருப்படி வாங்கி தான். புரியுதா? அடிக்கிற அடியில், போலீஸ் அடிக்கிற அடியில் அடுத்து சட்டம் ஒழுங்கு டைப் பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரும். இப்போனா எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல். ஸோ இதைத்தான் சொல்லுவாங்களா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ அடி முடியும். உதவுல இப்போ என்னென்னா ஒரு பய உணர்வு. இல்லை, அவன் எல்லாமே அரசியல் செல்வாக்குன்றான். ஏன்னா 4 பேரை கூட்டு வந்துடுறான். கூட்டு வந்து வச்சு துவைச்சாங்க. நீ பைக்கில் மோதிட்டு நீ போய் ஆளை கூட்டு வரையான்னு சொல்லி யாரா அவன்? அடிக்கிற அடியில் போலீஸ் தான் அதை இது பண்ண முடியும். சரியான அதிகாரிகளை போட்டு டைட் பண்ணி அதை பப்ளிசைஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு ஸ்ப்ரெட் ஆகும்போது எங்கே போனாலும் அடிப்பாங்கடா, இங்கே போனாலும் இதை பண்ண முடியாது. இந்த பாருங்க, பைக் ரேஸ் போகிறான், அடிக்கிறான், திருப்பி வந்து போலீஸ் பேரிகார்டே எழுதிட்டு போயிட்டுருக்காங்க. நம்பர் பிளேட்டும் தெரியுது, ஆளும் தெரியுறான். இப்போ கஞ்சா அடிச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நீ கஞ்சாவை தடுத்துருக்கணும். இல்லை இந்த மாதிரி நாய்களை பிடிச்சா அடித்து கையை காலை உடச்சி விட்ருக்கணும். எடப்பாடியார் ஆட்சியில் கூட நல்லா இருந்துச்சு, கையை காலனாலும் உடச்சிட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் மோசமாக இருந்துச்சு. சுத்தமாக அந்த கண்டிப்புங்கிறதே இல்லை. எல்லாம் டோட்டலாக போச்சு. காவல்துறை செயலோடு இருக்கானே சந்தேகமாக இருக்கிற லெவலில் போயிடுச்சு. இது மாதிரி சம்பவங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்து இந்த மாதிரி எல்லா காலத்தையும் நடந்திருக்கு. இல்லை, இவ்வளோ தொடர்ச்சியாக இப்போ நடந்ததில்லை. இப்போ எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எந்த அமைச்சரவையும் செயல்பட்ட மாதிரி தெரியல. ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படியே போயிட்டுருக்கு ரெகுலரைஸாக போட்டு. இப்போ எதுவுமே இது கிடையாது. என்னென்னமோ பண்ணுறாங்க. தனியார் பிரசாதம் வைக்கக்கூடாதுன்றாங்க, இதுன்றாங்க. கோயிலில் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, ஒருத்தர் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இது எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில. பார்க்கலாம். நான் ஓகே, தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.